எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 விட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 2G வழக்கில் இந்த டிஎம்கே ஃபைல் 3ல் சிபிஐ எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம், இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தது. சபரிமலையில் பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாதமாகவே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அங்கு நிலைமை பக்தர்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் இல்லை. பக்தர்கள் நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள். பக்தர்களை ஒரு அவதிக்குள்ளாகின்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்தது. இதை பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேர்ந்த டாக்டர் கே லட்சுமண் அவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த அரசாங்கம் அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாத போக்கு தான் காட்டுகிறது. நம்ம திருப்பதி எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவு லட்சம் மக்கள் தினந்தோறும் வர்றார்கள். இங்கு ஒரு 48 நாள் அல்லது 2 மாதங்கள் தான், ஆனால் திருப்பதிக்கு தினந்தோறும் வர்றார்கள். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றார்கள். உஜ்ஜயினிக்கு அங்கெல்லாம் அந்த சிறந்த ஏற்பாடுகள் செய்ய முடிகிறது. ஆனால் இங்கே அந்த ஏற்பாடுகள் செய்வதில் கேரளா அரசாங்கம் அவர்கள் பக்தர்கள் எதுக்காக வருகிறார்கள், அவர்கள் வராமல் இருந்தால் நல்லதென்ற அந்த மனப்பான்மையோடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் பல பேர் அங்கே வேதனையோடு நமக்கெல்லாம் அங்கிருந்து ஃபோன் பண்ணினது, அவர்களுக்கு நம்ம மறுபடியும் வசதிகள் செய்து கொடுத்ததெல்லாம் நாம் இந்த மாதிரி சூழ்நிலை கூட வருங்காலில் வராமல் பக்தர்கள் அவர்கள் சென்று வசதியாக வருங்க. நேற்றைக்கு மகர ஜோதி, குழந்தைகளும் பெண்களும் வராதீர்கள் என்று ஒரு அழைப்பு கோயில் நிர்வாகம் அறிவிப்பு கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கம். அப்போ அவர்கள் ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, அதை தானே நான் சொல்கிறேன். அதுதானே நான் இது பொறுத்தளவுக்கு கேரளா அரசாங்கம் தான் கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதே போல் காவல்துறையும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் அந்த ஆகம விதிகளாகட்டும் அந்த கோயிலினுடைய கேரளாவில் அவர்கள் அதை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காவலர்கள் அங்கு போகிறவர்கள் ஒரு ஆன்மீக மனப்பான்மை உள்ளவர்களாக, அங்கு வரவர்கள் பக்தர்களாக வருகிறார்கள், அவர்களை பக்தர்களாக போற்ற வேண்டும். அது அந்த முறையான பயிற்சிகளும் கூட கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. இல்லை, அதுதான் நான் முழுமையாக சொல்லிட்டேன். என்ன அரசாங்கம் ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறது. இவ்வளவு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பக்தர்கள் வருவார் என்று தெரிந்தும் கூட அவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்யவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. நன்றி. இது முழுமையாக ஆன்மீக விழா. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறார். இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் மக்கள் சென்று அந்த கோயில்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். முழுக்க ஒரு ஆன்மீகமான ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால போராட்டம், ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய கனவு. அதனால் ஒவ்வொருவரும் என்றைக்கு அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறி வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு ராமர் கோயிலில் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த கோயில்களுக்கு போகிறதுக்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அங்கு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 விட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 2G வழக்கில் இந்த
ஃபைல் 3ல் 2G வழக்கில் எப்படி அந்த சிபிஐயை அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்கள் அந்த சர்ச்சை ரெய்டுக்கு எல்லாமே ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதை இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம். 2G ஊழல் திரு ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழல், தமிழர்களை வெக்கப்பட வேண்டிய செய்த ஊழலை 2G ராஜா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஊழல் அந்த வழக்கு இன்னும் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது, டெல்லி ஹைகோர்ட்டில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் சிபிஐ எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.